உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தாத்தா 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 பில்டிங் ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு. ஆனா இந்த கண்ணாடி இங்க இருக்கும் போது எனக்கு சந்தேகமா இருக்கு ராணி. இங்க எதுக்கு தாத்தா வரணும்? யார் இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னு தெரியலையே. வயசானவர்னு கூட பார்க்காம இம்மா தூரம் கட்டி தூக்கிட்டு வந்துக்கிறாங்களே, அதுவும் கட்டி முடிக்காத பில்டிங்குள்ள யாரு கொண்டு வந்து அச்சு வச்சிருப்பா? ஐயோ, என்ன எதுன்னு ஒண்ணுமே புரியல. சரி வாங்க போலாம். ராணி, சித்தார்த், நான் இங்கே தான் இருக்கேன். கடவுளே, அவங்க கண்ணில் என்ன காட்டிடு. அவங்க எப்படியாவது என்ன கண்டுபிடிச்சி காப்பாற்றி கூட்டிட்டு போகணும். சித்தார்த், ராணி, நான் இங்கே தான் இருக்கேன். தாத்தா, எனக்கு எல்லாமே நீங்க தானே. என் அம்மா போனதுனால நான் என் அப்பாவை உதறி தள்ளிட்டு நின்னப்ப நீங்களும் பாட்டியும் தானே என்ன பொத்தி பொத்தி வளர்த்தீங்க. இப்ப நான் உங்க ரெண்டு பேரையும் தொலைச்சிட்டு நிக்கிறேனே. கடவுளை தயவு செஞ்சு அவங்கள என் கண்ணுக்கு காட்டிரு. என்ன சாமி, நீங்களே இப்படி ஒழிஞ்சு போயிட்டா எப்படி? அவங்களுக்கு ஒன்னும் ஆயிருக்காது சாமி. நாம எந்த சாமிக்கு மாலை போட்டு கோயிலுக்கு போக வேணும்னாலும் இந்த மாதிரி பல சோதனைகளை ஆண்டவன் கொடுப்பான். இந்த ஒரு விஷயத்துலதான் சில பேரு அத தாக்கு பிடிக்க முடியாம கோயிலுக்கு போற எண்ணத்தையே விட்டுறாங்க. ஆனா இதெல்லாம் மீறி யார் அந்த சாமிய கோயிலுக்கு போய் கண்ணார சாமிய பாக்குறாங்களோ அவங்களுக்கு தான் தன்னோட அருளை வாரி வாரி அவன் கொடுப்பான். இங்க பாருங்க, தாத்தாக்கு ஒன்னும் ஆயிருக்காது. ஏதோ தாத்தா ஒரு வேலையா கூட இந்த பக்கம் வந்துருக்கலாம்ல. அப்ப கூட கண்ணாடி எங்கேயாவது தொலைஞ்சு போயிருக்கலாம். அதுவும் தாத்தா மட்டும்தான் இப்படி கண்ணாடி போட்டிருப்பாரா என்ன? இத்தனைக்கும் நான் தான் தாத்தாக்கு இந்த கண்ணாடிய வாங்கி கொடுத்தேன். இத்த பாக்க சொல்ல அந்த மாதிரி இருக்குதுதான். ஆனா அதுதான் இதான் என்னால சொல்ல முடியல. இது வேற யாரோட கண்ணாடியா கூட இருக்கலாம். தாத்தாக்கோ பாட்டிக்கோ ஒன்னும் ஆயிருக்காது. நீ என்ன சொல்ற? அப்ப இது வேற யாரோடதா? இது தாத்தாவது இல்லையா? இல்லாமலும் இருக்கலாம்ல. அப்படி யோசிச்சு பாருங்க. ஐயோ, சாயங்காலம் ஆக போகுது. நீங்க குளிச்சு முடிச்சு பூஜை பண்ணணும். நீங்க சாமிக்கு மாலை போட்டுக்கிறீங்க. அவரை மனசார வேண்டின்னு பூஜை பண்ணுங்க. தாத்தாவும் பாட்டியும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளார வீட்டுக்கு வந்துருவாங்க. வாங்க சாமி, நம்ம வீட்டுக்கு போலாம். எப்படி நான் வீட்டுக்கு வர முடியும்? பாட்டிக்கு என்னாச்சுன்னு தெரியல, தாத்தாக்கு என்னாச்சுன்னு தெரியல. பேசாம நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து பாக்கலாம். கரெக்டா சொன்ன. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு நான் இப்பவே ஃபோன் பண்றேன். இங்க பாருங்க சாமி, இப்ப நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கிறீங்க. இப்ப நீங்க எதுவும் பண்ண வேணாம். வாங்க, கார்ல போய் உட்காந்து பொறுமையா தண்ணி குடிச்சிட்டு ஃபோன் பண்ணுங்க. பதர்ன காரியம் செதறோன்னு சொல்லுவாங்க. வாங்க, முதல்ல இங்க இருந்து போலாம். வாங்க வாங்க. ராணி, சித்தார்த், என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. சித்தார்த், நான் அந்த பொம்மைக்குள்ள இருக்க. என்ன பாருப்போ சித்தார்த். ராணி, சித்தார்த். ஜார்ஜினியா வா, ஜார்ஜினியா வா, ஜார்ஜினியா வா, ஜார்ஜினியா வா, ஜார்ஜினியா வா, ஜார்ஜினியா வா, ஜார்ஜினியா வா. கண்ணை திறந்து பாருங்க. அக்கா, இது அந்த பூட்டி மந்திரவாதியோட இடமாச்சு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நாம எப்படி இங்க வந்தோம்? யோ மாமா, நாங்களும் உங்க கூட தானே வந்தோம். எங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? சும்மா எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டு. வணக்கம்க்கா. எதுக்காக என்ன தேடி வந்தீங்க? வீட்டு ஹால்ல வச்சு சித்தார்த், ராணி, வளரு, தர்ஷினி எல்லாரும் அந்த கிழவன் கிழவி காணாம போனதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க.
நானும் சாமியாண்ட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொன்னேன். சாமியும் போலீஸ் ஆண்ட சொன்னாரு. அது ஏதோ மினிஸ்டர் வரதுனால நாங்களாம் பந்தோபஸ்து கொடுக்கறதுல பிஸியா இருக்கோம், ஆளுங்க கம்மியா இருக்கோம், விசாரிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. மேடம், ஜார்ஜினியா மேடம், என்ன இப்படி சிரிக்கிறீங்க? அக்கா, இங்க பாருங்க அக்கா. அக்கா, பாத்தீங்களா அக்கா? சொன்ன மாதிரி செஞ்சிட்டீங்க. நீங்க இவங்க 2 பேரையும் கொண்டு இருக்க மாட்டீங்கன்னு மனு சொன்னான். ஐயோ மா, இப்போ அது ரொம்ப முக்கியமா? என்ன எதுக்குமா ஜார்ஜினியா கூட கோத்து விடுற? நான் உன் புள்ள இல்லையா? சமாளிப்போம். அக்கா, நான் அப்படி சொல்ல வரலக்கா. எங்க அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்நேரம் நீங்க அவங்கள கொண்டு இருந்தா அந்த தகவல் வீட்டில் இருக்கிற சித்தார்த்துக்கும் ராணிக்கும் போயிருக்கோம். அவங்க 2 பேரோட பாடி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே சித்தார்த் அந்த மாலையை கழட்டுவான். அதனாலதான் அப்படி சொன்னேங்க்கா. அவ்வளவுதான்க்கா. மத்தபடி உங்க மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்லக்கா. எங்க அம்மா ஏதோ கோத்து விட்டுட்டாங்க. நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா. மனோ கரெக்டா தான் சொல்லியிருக்கான். உங்க 3 பேரோட உள்ளங்கையையும் என் உள்ளங்கையில வைங்க. 3 பேரும் கண்ணை மூடுங்க. நல்ல வேணும். கையெடுங்க. 3 பேரும் மறுபடியும் கைய கோத்துக்கிட்டு கண்ணை மூடுங்க. திரும்பவும் எதுக்குக்கா? சொல்றத செய்யுங்க. சரி சரி அக்கா, வாங்க அக்கா. கைய கொடுங்கம்மா. கையை மாமா, கொடுங்க. கண்ணை கண்ணை மூடுங்க. மூடுங்க. ரெடிக்கா? அம்மா, என்ன இது, மறுபடியும் ரூமுக்கே வந்துட்டோம்? ஜார்ஜினியா, என்ன ஒரு காட்சி! உயிரோட இருக்கிற மனுஷங்களை பார்த்திருக்கேன், செத்து போன மனுஷங்களையும் பார்த்திருக்கேன். ஆனா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உயிர் பிரிஞ்சு சித்திரவதைப்பட்டு செத்துக்கிட்டு இருக்கிற காட்சிய இப்பதான் பாக்குறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.